வான்மலரின் இனிய நல்வாழ்த்துகள். இன்று 2026ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 30ஆம் நாள். இன்றைக்கான இறைவாக்கு: ஆலோசனை செய்யாவிட்டால் எண்ணின காரியங்கள் சித்தியாகா, ஆலோசனைக்காரர் பலர் இருந்தால் சித்திக்கும். நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 22ஆம் திருவசனம். கடவுளின் திட்டம். ஒரு புதிய வீடு கட்ட வேண்டும் என்றால் முதலாவது திட்டமிடுவோம், அல்லது பல பேரிடத்தில் ஆலோசனைகள் கேட்போம். ஒரு வீட்டை எப்படி கட்ட வேண்டும், அதற்கான பொருள் தேவைகள் எவ்வளவு என்று ஆலோசனை வழியாக ஒரு திட்டத்தை நாம் போடுவோம். அதன் வழியாக ஒரு புதிய வீட்டை கட்டி முடிப்போம். தியான பகுதியில் சாலமோன் ஆலோசனையில்லாமை நமது திட்டங்கள், நோக்கங்கள் ஆகியவற்றிற்காக மற்றவர்களின் ஆலோசனையை கேட்கிற ஞானத்தை குறித்து சொல்லுகிறார். நாம் கோபத்தை சந்திக்கிற நேரத்தில் பார்த்து பதில் கூறுவது அவசியம். அது சமாதானத்தை உருவாக்கும். அதே வேளையில் கடினமான வார்த்தைகள் கோபத்தை அதிகரிக்க பண்ணி பகையை உண்டாக்கும். ஆலோசனை என்பது முக்கியம். இங்கு நீதிமானையும் மற்றும் துன்மார்க்கனையும் பற்றி சொல்லப்படுகிறது. ஆலோசனை இல்லாமல் திட்டங்களையும் நோக்கங்களையும் அறிந்து கொள்ள கடவுள் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து நாம் வாழும்போது மகிழ்ச்சியான வாழ்க்கையை தருகின்றார். கடவுளின் ஆலோசனையில் நடக்க கிறிஸ்துவின் வழியாய் நம்மை அழைக்கிறார். ஜெபிப்போம். வல்லமையுள்ள கடவுளே, உமது ஆலோசனையின்படி, திட்டத்தின்படி நாங்கள் வாழ உதவி செய்யும். இயேசுவில் பிதாவே, ஆமேன். இன்றைக்கான கேள்வி: கடவுள் எப்படி நாம் வாழும்போது மகிழ்ச்சியான வாழ்க்கையை தருகின்றார்? கடவுள் எப்படி நாம் வாழும்போது மகிழ்ச்சியான வாழ்க்கையை தருகின்றார்? கேள்விக்கான பதிலை கீழ்க்கண்ட எண்ணுக்கு SMS அல்லது வாட்ஸ்அப்பில் அனுப்பவும். 9841809796.